இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை க்ளீன் பண்ண போறோம். ஆயுத பூஜை. கிளீனிங் வந்து நம்ம டெக்கரேட்லாம் பண்ணோம்ல, பெரிய டெக்கரேஷன்லாம் இல்லை. லைக் அந்த கலர் பேப்பர்ஸ் அது வச்சுட்டு அப்புறம் இந்த பொரி அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம். டேய் என்னடா மூஞ்சி இது? இது வாய்ஸ் கேட்காதுமா. இந்த ரூமை எந்த சைடுல இருந்து க்ளீன் பண்றதுன்னு தான் நானும் அங்க இங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு 4-8 வச்சு அந்த ரூமே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இப்படியே பேசிட்டே தான் ரூம் இப்படியே தான் இருக்கும். ஃபுல்லா பாருங்களேன், ஃபுல்லா ஒன்னும் அவ்வளோலாம் இல்ல. இப்ப நாங்க வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண திங்ஸ் தான் இப்படி போட்டு இருக்கு. அதனால தான் இந்த ரூம் இப்படி பார்க்க அப்படி இருக்கு. ஆமா, நாங்க இப்பதான் vlogக்கு பழகுறதுனால நாங்க இப்படிதான் பேசுவோம். புடிங்கிருப்ப எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். வாங்க இன்னைக்கு நம்ம அலசுன்னு அலசிடுவோம் ரூம்ஸை. ஐயோ ரூம், நம்மளோட ஆபீஸ் ரூம் நம்ம வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ண போறோம். வாங்க. நீ பொத்திட்டு உட்கார்ற. கீழே இருக்கிறதெல்லாம் ஒண்ணு அடிக்க வச்சு ஒரு அடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியா வேலையை முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. அதனால நான் பண்ண போறேன். கீழே இருக்க பொருளை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அழகா ஒட்டர் அடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் அங்கங்க இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அகரகரன்னு அடுத்து பெருக்கி துடைக்கிற வேண்டிய because basically I am சோம்பேறிங்க. வேலைதான், பெருக்கி துடைக்கிற வேண்டிய வேலைதான். யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ற சொல்ற ட்ரெஸ் சொன்னா இந்த ட்ரெஸ் இங்கே இருக்கு. ஆமா, நீங்க தப்பா எப்ப நினைச்சுக்காதீங்க. என்ன என்னடா இவன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி அவுத்து போட்டு வச்சுக்கிறான். எல்லா காஸ்டியூமுக்கு இது பண்றது. ஆமா, நம்ம கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸஸ் அப்படியே மாறி மாறி. நீங்க சொல்லலாம் என்னடா கண்டென்ட்ல எப்ப பாரு ஒரே ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறேனே, அந்த ஒரே ட்ரெஸ் தான் எடுத்து ஹேங்கர்ல மாட்டிப்பேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்புறம் உங்க யாருக்கெல்லாம் விஸ்டம் டூத் வளருது, எந்த ஏஜ்ல உங்களுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ஏன்னா எனக்கு ஏஜ் வந்து 24 ஆகுது. ஆனா எனக்கு இந்த டைம்ல வளருது. அது மாதிரி யாருக்கு அப்படி வளருமான்னு கேட்டா எனக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா இல்ல எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? லாஸ்ட் இயர் இந்த பக்கம் வளர்ந்துச்சு, இந்த இயர் இந்த பக்கம் வளருது. எனக்கு என்னன்னு தெரியல, 2 நாளா ஒரே பெயின்ஃபுல்லா இருக்கு. நைஸா இப்படி நைஸா உங்ககிட்ட வந்து கண்டென்ட் சொல்லி ஓபி அடிக்குது. ஒழுங்கு வந்து க்ளீன் அப். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்ட மறந்துட்டேன். இந்த ஹேண்ட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நல்லா இருக்கா? இதான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணேன். என் ஃப்ரெண்டு பிரைட்டுக்கு வந்து மேரேஜ். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சாரீ வேர் பண்ண போறேன். ஸோ அதுக்காண்டி இந்த பேக் நான் வாங்கினேன். இதுல 2-3 ஐட்டம்ஸ்லாம் நான் நிறைய வாங்கியிருந்தேன். அது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஆமா, நம்ம ஆர்டர் பண்ணா மட்டும் அவங்க பாதி தூரத்துல வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆம்பள மாமா. இது வரைக்கும் 3 தடவை ஆர்டர் பண்ணிட்டா 3 தடவை கேன்சல் பண்ணி போயிருச்சு. ஏன்னு தெரியல. ஆனா இவங்க அக்கௌண்ட்ல பண்ணா மட்டும் ஸ்ட்ரைட்டா வந்துருது வீட்டுக்கு. அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ நீங்க யாராவது ஃபேஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க. பெண்களுக்குனா எல்லாமே கிடைக்கும். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. க்ளீன் பண்றதுக்கு தானே நம்ம வேலை பார்க்கறோம். ஆயுத பூஜைன்ட்டு இல்ல இதோ பண்ணிடலாம். இந்த 1 செகண்ட் இதை உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? இது ஜஸ்ட் வந்து 180 சம்திங் தான். ஓ அப்படியா விஷயம்? ஆனா அழகா இருக்கு. நான் எடுத்திருக்க சாரி கலர் லைக் இந்த மாதிரி தான். சோ அதுக்காண்டி எடுத்தேன். முடிஞ்சா நாங்க அந்த லிங்கையும் போடுறோம். லிங்க் போடுறோம், நீங்க பாருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போறேன். போய் கொடுங்க. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். மனோஜ் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் மனோஜ் யாராலே கையில பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இந்த புனிதமான வேலை செய்யற காரியத்துல 2 பேரை நான் மிஸ் பண்றேன். ஏன்னா பிகாஸ் நிறைய வேலை பாக்குற மாதிரி இருக்கு. அவன் தப்பிச்சிட்டான். ஸோ அதனால நான் வந்து இங்க அவனுக்கு 2 பேரையும் மிஸ் பண்றேன். ஓகே, நீ மிஸ் பண்றல?
ஆனா நீ சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. நான் நான் என்னத்த மிஸ் பண்றேன். இருந்தாலும் அவங்க 2 வேலை வைப்பானுங்க எனக்கு, அதனால இல்லாத இருக்கிறதே நல்லது. பெருத்த அவமானம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம இன்னும் பேலன்ஸ் ஒர்க் இப்படி காட்டாதான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, ஃபுல்லா காலி பண்ணிட்டோம். இப்போ அகைன் மறுபடியும் போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஓ, சும்மா கேமரா காண்டி வந்து போக்குறியா நீனு? வேலை செய்யறேன்னு காட்டுறியா? இதுல என்ன ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா, அன்சாரி நெல்சன் தப்பிச்சிட்டானுங்க. அன்சாரி ஊருக்கு போய் தப்பிச்சிட்டான். நெல்சன் இவ்வளவு நேரம் இருந்தான், அப்புறமேட்டு தான் சரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி சொல்லிட்டு கால் வந்துச்சு, அவன் கிளம்பிட்டான். இல்லனா எல்லாருமே சேர்ந்துதான் இந்த ஆயுத பூஜையை வந்து கொண்டாடி இருப்போம். ஆனா கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். 2 பேருங்க, நானாச்சு பரவாயில்ல. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. 2 பேரும் நல்லா ஓபி அடிப்பானுங்க. அதுவும் இந்த அன்சாரி இருக்கானே, ஐயோ 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 ஐயோ, அவன மாதிரி ஒரு ஓபி எங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன தெரிகிறது? வேலை செய்யணும் நினைச்சா சூப்பரா செய்வான். அதாவது வேலை மீன் எப்படின்னா கண்டென்ட்ல நடிக்க வரணும் அப்படின்னாலும் இந்த தூக்கம் அதெல்லாம் இல்லாம நல்லா பண்ணுவான் அன்சாரி கிட்ட. என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய், அது நல்ல விஷயம் அவன்கிட்ட இருக்காரு, அவனை நான் பாராட்டுறேன். இவன் இதுலயும் கேட்பான், நீ பாராட்டினா என்ன பாராட்டலனா என்னன்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசுவான். இருந்தாலும் நல்ல விதமா டேய் நீ மூட்டு போடா. மணி பிளான்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரெல்லாம் உங்க வீட்டுல மணி பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ரீசனா நான் ஃபர்ஸ்ட் வளர்க்கும் போது வளரவே இல்லை, அது ஒரு மாதிரி அழுகி போயிட்டே இருந்துச்சு. என்ன ரீசனே தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊத்தி லைக் இந்த மாதிரி ஸ்டெம்லாம் தேவலாம வரும்போது பிச்சு போட்டு வச்சுட்டே இருந்தேன். உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் தெரியுது. நீ அது யாவது வளர்த்துன்னு இருக்கு, ஆதி காலத்துல வளர்த்ததான் நான் வந்து கமெண்ட்ல பண்ணுமா அப்படின்ட்டு. கரெக்டா கட்டுப்பிட்டா? அப்படிலாம் கிடையாது, நீங்களும் வளர்த்து பாருங்க, நல்லா இருக்கும். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு வேலையே செய்ய மாட்டுது. இங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து காட்டின்னு இருக்கு. என்ன இருக்கிறதான் காட்டுறேன், நல்ல விஷயங்கள் நம்ம கண்டிப்பா காட்டணும்ல. போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். ஒரு நாள் கிளீன் ஆகும் அப்படின்னா இந்த ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட வண்டி, எப்படி சொல்றது, இந்த மாதிரி சின்ன ரூமு, வீடு அதெல்லாம் க்ளீன் ஆகுது. நீங்க நினைக்கலாம் எங்க வீட்டிலலாம் அப்படி கிடையாதுடா, நாங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணுவோன்னு. ஆனா எங்க வீட்டில் அப்படி இல்லை. இவன் திருந்த மாட்டான் எத்தனை தடவை சொல்றது? எப்பயாதான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதுவும் இந்த ரூமெல்லாம் நான் நிறைய தடவை க்ளீன் பண்ணுவேன், ஆனால் அழுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்களா, அதனாலே ஆயுத பூஜை வரணும்னு விட்டுறது. அதான் இப்போ ஆயுத பூஜை வந்துச்சு. இப்பயே யோசிச்சேன் க்ளீன் பண்ணுமான்ட்டு. உனக்கு வெக்கமா இல்ல? வீட்டில் செருப்பு பிஞ்சிரும் நான், அதான் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா மெஹந்தி ஆர்டிஸ்ட். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது எல்லாமே நான் வாங்க சர்டிபிகேட். அதை நான் வந்து லைக் இது மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. இது வந்து பேசிக் அண்ட் அது எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணாடி போடாதனால. இது வந்து இந்த போர்ட்ரேட் ஃபேஸ் வரையறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து போடுவேன். ஸோ ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும்ல, ப்ராப்பராக கற்றுட்டு என்ன மிக்ஸ் பண்ணுறதுல நம்ம ஓனாவே நம்ம பண்ணுறோமா. ஸோ அதனால வந்து இது அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ உங்கள் யாருக்காச்சும் மெஹந்தி போடணும் அப்படின்னு இருந்தால் ஸ்ரீஜா மெஹந்தி டிசைன் இதான் என்னோட இன்ஸ்டா பேஜ். ஸோ அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு உங்களோட ஸ்பெஷல் ஒகேஷனில் நீங்கள் என்கிட்ட மெஹந்தி போட புக் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான டிசைன்ஸ்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவேன். அப்படின்னா உடனே புக் பண்ணு. நான் நினைச்சேன் நல்லா மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் எழுந்து நம்ம எல்லாரையும் அந்த டைம் அவங்க எல்லாரும் வர வச்சுட்டு புடிங்கிருப்ப போட. ஸோ நம்ம அப்படி எடுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மார்னிங்கே சாமி கும்பலான்னு பார்த்தா
நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. சரி ஓகே, எனிவேஸ் இன்னைக்குள்ள நம்ம எப்படியாச்சும் சாமி கும்பிட்டுறணுன்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் ஈவினிங் மேலே தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வாங்க நம்ம க்ளீனிங்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது. இப்போ அடுத்தது என்னன்றது பார்த்தீங்கன்னா இது டெக்கரேஷன் வேலை. ஸோ Colour papers சும்மா வச்சு. கொஞ்சமா இந்த ஆயுத பூஜை வந்து நம்ம கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடல. போன ஆயுத பூஜை நல்லாவே கொண்டாடணும். பட் நம்ம ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால் நம்ம வந்து தீபாவளியை சிறப்பா தரமாக கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்றோம். ஆமாம். இப்போ அடுத்து வந்து டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸ்லாம் ஒட்டிட்டு அந்த இதுவை நம்ம காட்டுறோம். கட்டுறோம். சேர் உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இது கொடுங்க தரேன். அது இது பண்ணாத, மேலேயே ஊட்டிட்டு அசிங்கமா இட போகுது. அங்கேயும் இங்கேயும் அடி வாங்குறதே எனக்கு பல்லு வலி தாங்கலைங்க, ரொம்ப முடியல என்னால. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. இதுக்கு தான் பல்லு வளர்க்கணுன்றது. நான் நல்லா தான் ப்ரஷ் பண்ணுவேன். அந்த 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 பாத்ரூம் ப்ரஷ் கடவா பல் அந்த பல்லு வளருது. ஸோ அதனால தான் ரொம்ப பெயினா இருக்கு. ஹாட் வாட்டர் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமோ, பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. அது அவ்வளவுதான். அட ஒரு நிமிஷம் இரு. கோவப்பட்டான், இப்படிதான் கோவப்படுவான். சும்மா நைன் கேமராக்காக ஹைட் பண்றான். ஆமா, அங்க ஓட்ட அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒட்டவே மாட்டேது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி வேலைகள் முடிந்தது. இப்போ அடுத்து அந்த ரோலாம் முடிச்சிட்டோன்னா பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில தோரணம் வந்து பரணி கட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜை கொண்டாடியாச்சு. இதுவே நம்ம அடுத்த ஆயுத பூஜை எப்படி கொண்டாட போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம கிறுக்கன்ஸ் vlog டீமோட தான் கொண்டாடுறோம். கண்டிப்பா நம்ம தனியாலாம் வேஸ்ட். இப்போ அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா தீபாவளி vlog அந்த மாதிரி நிறைய vlogலாம் வரும். ஸோ கண்டிப்பா எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிறுக்கன்ஸ் vlog மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். டாடா பை பை. அடுத்த vlog அப்டேட் பண்ணி நாங்கள் நல்ல ஒரு vlogகளை கொடுப்போம். And thank you for 31 subscribers. மறந்துட்டியா? 31 சப்ஸ்கிரைபர் இல்லமா, 31,000 சப்ஸ்கிரைபர். சாரி ஆமா, 31k subscribers இன்னைக்கு தான் நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ நம்ம சீக்கிரமாவே வந்து 1 lakh. ஆமா, அதுதான் நம்ம அடுத்த டார்கெட். ஓகே, அதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க என்று நம்பி விட்டு இத்துடன் நாங்கள் பொரி கடலை தின்னுவிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். நன்றியுடன் கிறுக்கன்ஸ் vlog.